வந்தாரா ரிலையன்ஸ் குழுமத் தலைவர் முகேஷ் அம்பானியின் இளைய மகனான ஆனந்த் அம்பானியின் கனவுத் திட்டம்தான் இந்த வந்தாரா. அதென்ன வந்தாரா? வந்தாரா என்பது காட்டின் நட்சத்திரம் என்று அர்த்தம். குஜராத் மாநிலம் ஜாம்நகரில் சுமார் 3000 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள விலங்குகள் மறுவாழ்வு மையமான வந்தாராவில் சுமார் 1,00,000க்கும் மேற்பட்ட வன உயிரினங்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. பாதுகாப்பற்ற சூழலிலிருந்து உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலுமிருந்து மீட்கப்பட்ட 2000 வகையான உயிரினங்கள் இங்கு பராமரிக்கப்பட்டு வருகிறது. பசுமை எழில் கொஞ்சும் இவ்விடத்தில் வன உயிரினங்களை பராமரிப்பதற்காகவே கால்நடை மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆராய்ச்சியாளர்கள் என 2000க்கும் மேற்பட்டவர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். நவீன வசதிகளுடன் கூடிய யானைகள் முகாம், ஒற்றைக் கொம்பு காண்டாமிருகத்திற்கு இனப்பெருக்க முகாம் போன்ற பல்வேறு வகையான விலங்குகளுக்காக பல்வேறு முகாம்கள் இங்கு அமைக்கப்பட்டுள்ளன. வந்தாராவில் 14,000 சதுரடியில் ஒரு சிறப்பு கிச்சன் மூலம் யானைகளுக்கு உணவு தயாரிக்கப்படுகிறது. உலகின் அதிக எண்ணிக்கையிலான முதலைகளை இடமாற்றம் செய்த சாதனையை வந்தாரா பெற்றுள்ளது. 1,00,000 சதுரடி பரப்பளவில் மருத்துவமனை மற்றும் மருத்துவ ஆராய்ச்சி மையம் உள்ளது. இந்த ஆராய்ச்சி மையத்தில் எக்ஸ்ரே, அல்ட்ராசவுண்ட், எண்டோஸ்கோபி உள்ளிட்ட தொழில்நுட்பமும், ஆசியாவிலேயே முதன்முறையாக வனவிலங்குகளுக்கான MRI வசதி, CT ஸ்கேன் போன்ற வசதிகளும் இந்த நவீன மையத்தில் ஏற்படுத்தியுள்ளனர். பல்வேறு சிறப்புகள் கொண்ட வந்தாராவிற்கு பாராட்டுகளும் அதே சமயம் எதிர்ப்பும் என மாறி மாறி இணையத்தில் கருத்துக்கள் குவிந்து வருகின்றன. என்னத்தான் இருந்தாலும் உதவி செய்வதற்கு ஒரு மனசு வேண்டும் தானே. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க.